வாங்க ஷேர் மார்க்கெட்டோட அடிப்படைகளை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு சிம்பிளான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன துண்டு எப்படி ஒரு முழு கம்பெனியோட ஓனர்ஷிப்பை கொடுக்கும்? பதில் முடியும். பிசினஸ் உலகத்துல அந்த சின்ன துண்டுக்கு பேரு தான் ஷேர். பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிறத விட நிறைய பணம் தேவைப்படும். இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பிசினஸ் ஓனர் கடன் வாங்கி டென்ஷன் ஆகலாம், இல்லனா பார்ட்னர்ஷிப்பை வித்து சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எப்படி ஒரு பெரிய கம்பெனி ஆயிரக்கணக்கான பேருக்கு பார்ட்னர்ஷிப்பை வித்து பணம் சேர்க்கறாங்க? வாங்க பார்க்கலாம். இத புரிஞ்சுக்க உங்க ஃப்ரெண்ட் ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்கிறதா நினைச்சுக்கோங்க. அவருக்கு 1,00,000 ரூபாய் தேவை. நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. அவ்வளவுதான். நீங்க இப்போ 10% ஓனர். அந்த பிரியாணி கடையில உங்களுக்கு கிடைச்ச அந்த சின்ன உரிமைக்கு பேர் தான் ஷேர். நீங்க இப்போ ஒரு பார்ட்னர். இப்போ கடைக்கு லாபம் வந்தா அதுல உங்களுக்கும் ஒரு பங்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த லாப பங்குக்கு பேர் தான் டிவிடெண்ட். பார்ட்னரா இருக்கிறதுக்கான ஒரு ரிவார்ட் மாதிரி. சரி, லாபம் மட்டும் இல்லாம அந்த கடை பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டா என்ன ஆகும்? ஞாபகம் இருக்கட்டும், நீங்க முதல்ல போட்டது வெறும் 10,000 ரூபாய் தான். ஆனா கடை இப்போ ஃபேமஸ் ஆனதுனால உங்க 10% ஷேரோட மதிப்பு 1,00,000 ரூபாய். இப்படி உங்க ஷேர் மதிப்பு 10,000ல இருந்து 1,00,000 ஆ பேரு தான் கேபிட்டல் கெயின். இது வெறும் சின்ன கடைகளுக்கு மட்டுமல்ல, பெரிய பெரிய கம்பெனிக்கும் இதே கான்செப்ட் தான். ரிலையன்ஸ், டாடா, ஏன் ஆப்பிள் மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் கம்பெனியோட சின்ன சின்ன துண்டுகளை ஷேர்ஸா வித்து தான் பணம் திரட்டினாங்க. அப்போ நீங்க ஒரு ஷேர் வாங்கினா நீங்க அந்த கம்பெனியோட பார்ட்னர். கம்பெனி வளர்ந்தா உங்க பணமும் வளரும். ஓகே, ஷேர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா இது எங்க போய் வாங்குறது, விக்கிறது? அதுக்கு பேரு தான் ஷேர் மார்க்கெட். கம்பெனியோட பங்குகளை வாங்குற விக்கிற இடம் இதுதான். அதனால ஷேர் மார்க்கெட்னா ஏதோ பயங்கரமான விஷயம் இல்ல. அது ஓனர்ஷிப்கான ஒரு மார்க்கெட், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க, நீங்க எந்த கம்பெனில பார்ட்னர் ஆக போறீங்க?